ஜெயலலிதா இருக்கையில மூச்சு விட பயந்தவங்க அவங்க கட்சியாரை கொண்டு ஒரு பெரிய ஆள் போய் சின்ன ஆள்கிட்ட போயிருக்கீங்களடா. வெக்கமா இல்லடா? உங்க வயசு என்ன? ஜோசப் விஜய் வயசு என்னடா? இப்ப விஜய் உங்களெல்லாம் இழுத்து போட்டு என்ன செய்ய? விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்கள் அப்படியே அழுது கண்ணீர் வடிக்காடா. இவருக்கா ஓட்டு போட்டோம், இவருக்கா ஓட்டு போட்டோம். உங்களால பந்தாலும் மானம் போச்சுடா. நாய்களை முதல்ல இந்த நாய்களை வெளியேற்றுங்க சார். சிஎம் சார், உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், இவனை விரட்டுங்க, எல்லாம் உங்களை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அறிவட்ட முட்டா பயலா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் போய் இப்படி வீடு விட பீர்த்துன்னுக்கிட்டு அழைகிறாரு. உங்களுக்கு வெக்கமா இல்ல? பதிவு யாருக்குன்னா சிஎம் ஜோசப் அவர்களுக்கு. ஜோசப் அவர்கள் சிஎம் அவர்களுக்கு ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். நீங்க தனித்து போட்டிட்டு வந்தீங்க, அதுலயே வந்திருக்கலாம். அதிமுகலையும் திமுகலையும் திருடித்தே நம்ம முதலமைச்சரானுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நீங்க திருடி இருக்கீங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வரல, தன்னை காப்பாத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த தமிழா பாண்டியன் சொல்றாரு, சிபி சண்முகம், வேல்மணி, தங்கமணி, ரங்கமணி, அவரு விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து 100 மணல் கோரி கல் கோரி வச்சிருக்காங்களாம். ஒவ்வொரு கோரிக்கை ரினிவல் பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு 5 கோடி கேட்கறாங்களாம். ஆனால் இந்த 5 வருஷம் சம்பாதிக்காதனால உங்ககிட்ட இனிமே இந்த ரினிவலுக்குன்னா உங்ககிட்ட ஃபைல் கேட்டா நீங்க கையெழுத்து போட்டா ரினிவல் முடிஞ்சு. ஆனா இந்த அதிமுக இந்த அசிங்கத்தை பண்றாங்க. திமுக ஏதாவது 10 வருஷம் ஆட்சியில் இல்ல, ஒரு எம்எல்ஏ வெளியில போயிருக்காங்களா? உங்களுக்கு என்ன வெக்கமா இல்ல? சூடு சோறு தானே இருக்கு. சோற திங்கல, லத்திய திங்கல, அறிவு இல்ல. எடப்பாடி பழனிசாமி ஒரு 234 மாவட்டத்தில் 6 மாசம் சுத்தி இருக்காரு. உனக்கு ஒரு பொதுச்செயலாளர்கிட்ட கேட்டுட்டு போகணுங்கிற அறிவு இல்ல? ஏன் சிஎம் தான் முதலே சொல்லியிருக்காருல, ஆட்சியில் அதிகாரம் எல்லாத்துக்கும் அதிகாரம் தாரேன்னு சொன்னார்ல. அப்பவே நீ போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? வேண்டான்ட்டு அங்க போயிருக்க வேண்டியதானே? அப்ப நீ எப்படி பேசுன? இந்த அணில் குஞ்சு பேருக்கு 5 இடம் இல்ல 6 இடம், அதுக்கு மேல வரமாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்ப வந்துட்டாங்கன்னு வெக்கம் இல்லாம அங்க போறீங்களாடா? உங்களுக்கு வெக்கம் இல்லையா? அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்றேன், நீங்க தயவு செய்து கோர்ட்ல போடுங்க, 25 காலி பண்ணுங்க. இடத்தேர்தல் வருது, அடுத்து 25 இடத்துக்கு இடத்தேர்தல் உண்டு. விஜய் சார், அவங்க உங்களை காப்பாற்ற வரல, தன்னை காப்பாத்திக்கிட வந்திருக்காங்க. நீங்க கெட்ட பேர் சம்பாதிச்சுக்கிடாதீங்க, தயவு செய்து வெளியேற்றிருங்க. இது கோர்ட்டுக்கு போய் நீங்க அசிங்கப்படுறத விட அடுத்து மோடி சும்மா விட்டுட்டு இருக்க மாட்டாரு. ஒவ்வொரு வேலையும் தூக்கி சிஎம் ரைடு விட்டு இவன் சொத்த போற அள்ளிட்டு இவனை உள்ள தூக்கி போட போறாரு. இந்த அசிங்கம் உங்களுக்கு வேண்டாம். உங்க வேலையை நீங்க பாருங்க, இவனுங்களை விரட்டுங்க வெளியில. தயவு செய்து இருக்க விட வேண்டாம், உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்.